கல்யாண வீட்ல கடன் வாங்கிட்டு வந்த வத்த குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா, இது அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. ஒரு அப்பளத்த அடிச்சு நொறுக்கி இந்த வத்த குழம்போட வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அடடடா! அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. கடாயில நல்லெண்ணெய் விட்டு வெண்டைக்காய் இந்த சைஸ்ல கட் பண்ணி நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். 5, 6 பீஸ் முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 5 பீஸ் தேங்காய் தண்ணி விட்டு அரைச்சு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். கடாயில நல்லெண்ணெய் தாராளமா விட்டுக்கோங்க. வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிப்பு கொடுத்து, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி, அது கூடயே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 2 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்த்து ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணியும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்து மூடி போட்டு அப்படியே நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணலாங்க. 1 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து பொன்னிறமா வதக்குனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கலாம். கொதிச்சிட்டு இருக்க குழம்புல இதையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து பட்டை பொடியும் சேர்த்துக்கலாம். நீங்க ஒரு பீஸ் பட்டை கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வத்தல் பிடிக்குமோ நல்லெண்ணெயில பொரிச்சிட்டு கருவேப்பிலை, பெருங்காய பொடியும் சேர்த்து அந்த குழம்பு மேல ஊத்திட்டு சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அடடடா! அப்படி இருக்கும். அடுத்த நாளுக்கு இன்னும் அல்டிமேட்டா இருக்குங்க.